வணக்கங்க. இன்றைக்கி நமது யூடியூப் சேனலில் குளிர்காலத்தில் உங்கள் உணவில் நெல்லிக்காயை சேர்க்க விரும்பினால் சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயார். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. எனவே குறிப்பாக குளிர்காலத்தில் சாப்பிடுவது நல்லது. இதை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ள விரும்பினால் ஊறுகாய் அல்லது சட்னி தயாரித்து சாப்பிடலாம். நெல்லிக்காயுடன் பச்சை மிளகாயின் காரமான ஊறுகாய் செய்வது எப்படி என்று இங்கு பார்க்கலாம். அற்புதமான சுவையுடன் இருக்கும் இந்த உடனடி ஊறுகாயை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆம்லா மற்றும் பச்சை மிளகாய் ஊறுகாய் செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். ஆம்லாய் மற்றும் பச்சை மிளகாய் ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 20-25 பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சள், கடுகு, பெருஞ்சீரகம், கடுகு எண்ணெய், மஞ்சள், உப்பு, கொத்தமல்லி, வெந்தயம், கருப்பு மிளகு, பெருங்காயம், சிவப்பு மிளகாய், கருப்பு உப்பு. ஆம்லா மற்றும் பச்சை மிளகாய் ஊறுகாய் செய்முறை: முதலில் நெல்லிக்காய் மற்றும் பச்சை மிளகாயை தண்ணீரில் கழுவவும். பச்சை மிளகாயை காய்ந்த துணியில் பரப்பி வெயிலில் காய வைக்கவும். நெல்லிக்காயை சமைக்க முதலில் தண்ணீரை ஒரு ஸ்டீமர் அல்லது வாணலியில் சூடாக்கி மேலே துளைகள் கொண்ட ஒரு பாத்திரத்தில் மூடி நெல்லிக்காயை சமைக்கவும். நெல்லிக்காய் நேரடியாக தண்ணீரில் சமைக்கும் தவறை செய்ய வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நெல்லிக்காயை சமைத்து அகற்றி பின்னர் ஒரு துணியில் பரப்பி உலர விடவும். அவரது அனைத்து துண்டுகளையும் பிரிக்கவும். விதையை நீக்கிவிடவும். உலர் மசாலா பொருட்களை ஒரு கடாயில் வறுக்கவும். ஊறுகாய்க்கு மசாலா வறுக்க கொத்தமல்லி, சீரகம், மஞ்சள், கடுகு, கருப்பு கடுகு, ஒரு சிறிய வெந்தயம், கருப்பு மிளகு நன்றாக வறுக்க வேண்டும். அதை ஒரு மிக்ஸி ஜாடியில் அரைத்து தூளாக்க வேண்டும். ஒரு பெரிய கிண்ணத்தில் எண்ணெயை எடுத்து பெருங்காயம், கருப்பு உப்பு, மஞ்சள், சிவப்பு மிளகாய் தூள் மற்றும் மாங்காய் தூள் சேர்க்கவும். தயாரித்த அரைத்த மசாலாவையும் நெல்லிக்காயையும் மிளகாய் துண்டுகளையும் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். இப்போது நெல்லிக்காயை மற்றும் பச்சை மிளகாயும் ஒரு கண்ணாடி ஜாடியில் நிரப்பி 1 முதல் 2 நாட்கள் சூரிய ஒளியில் காட்டுங்கள். சுவையான நெல்லிக்காயின் சுவையான ஊறுகாய் தயாராகும். நெல்லிக்காயின் நன்மைகள்: தினமும் உட்கொள்வது உங்கள் நல்ல பலன்களை தரும். இது பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. உடலில் ஏற்படும் ஆக்சிடென்ட் அழுத்தத்தை போக்குகிறது. ஃப்ரீ ரேடிக்கல்களை போக்குகிறது. நாள்பட்ட நோய்கள் ஏற்படும் ஆபத்தையும் போக்குகிறது. உடல் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. சரும ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. வீக்கத்துக்கு எதிரான குணங்கள் உள்ளது. இதை வெறும் வயிற்றில் உட்கொள்வது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் தருகிறது. எனவே நெல்லிக்காய் நாம் உணவில் சேர்க்கிறது நம்ம உடலுக்கு நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட்டோஷாப் ஆப். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.